LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலுமே சரி எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காப்பீட்டு நிறுவனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய முக்கியமான வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான காரணம் ஒரு பரந்த கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ நகர்ப்புறங்கள் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்கள்லயுமே அவங்களுடைய அலுவலகத்தை அமைச்சு இந்த LIC ஏஜென்ட்ஸ் ரொம்ப கடைநிலை மனிதர்கள் வரைக்கும் போய் அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியை ப்ரொமோட் பண்றதுனால அது இன்னைக்கு ஒரு சிறந்த லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனமா இன்னைக்கு வரைக்குமே திகழ்ந்துகிட்டு இருக்கு. அதோடைய மொத்த அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது அதோடைய மொத்த சொத்துகள் எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம்னா அதிகபட்சமா இந்திய அளவுல ஒரு 40 இருந்து 45 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கு. சோ இவ்வளவு வெற்றிகரமா இருக்கிற நிறுவனம் இதே LIC உடைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, இப்ப இன்சூரன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பரந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கோ அந்த அளவுக்கு LIC மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாடிக்கையாளர் அடிப்படை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த LIC மியூச்சுவல் ஃபண்டோடைய மொத்தம் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அளவுல ஒரு 1 இருந்து 1.5 லட்சம் கோடி தான் இருக்கு. தமிழக அளவுல அப்படின்னு குறிப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னா அது 2798 கோடி தான் இருக்கு. சோ LIC இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஆயுள் பாதுகாப்பு மற்றும் உங்களுடைய நிதி பாதுகாப்பு சம்பந்தப்பட்டு இருக்கும். இதே LIC மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பாக்குறீங்கன்னா அது ஒரு முதலீட்டு தளமா தான் பாக்குறாங்க. அதாவது உங்க காசை ரெட்டிப்பாக்கணும், 3 மடங்கு ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மா தான் பாக்குறாங்க. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த பாதுகாப்புக்கும் சரி உங்க பணத்தோட வளர்ச்சிக்கும் சரி ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி வாடிக்கையாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதலீடு செய்யறாங்க அப்படின்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட்